ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து சூப்பர் மணி யூபிஐ ஆப்ல நம்ம எப்படி கிரெடிட் ஸ்கோரை நம்ம வந்து செக் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா சூப்பர் மணி யூபிஐ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து சூப்பர் மணி யூபிஐ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க கிரெடிட் சென்டர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க மை கிரெடிட் ஸ்கோர் சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. மை கிரெடிட் ஸ்கோரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க செக் கிரெடிட் ஸ்கோர் ஃபார் ஃப்ரீ சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம ஃப்ரீயா வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ கீழ பாட்டம்ல ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு செக் ஸ்கோர் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. செக் ஸ்கோர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது போல லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். யுவர் கிரெடிட் ஸ்கோர் இஸ் ரெடி சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க ஓகே காட்டிட்டு இருக்கு. அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே காட்டிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கான கிரெடிட் ஸ்கோர் வந்து ரெடி ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வாட்ஸ் இம்பாக்டிங் யுவர் ஸ்கோர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100% ஆன் டைம் பேமெண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ இதுல வந்து ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸும் இன்ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸும் வந்து காமிக்கும். இப்போ ஆக்டிவ்ல இருக்குது அப்படின்னா இப்போ நீங்க ரீசெண்டா கட்டிட்டு இருக்கக்கூடிய இஎம்ஐ இருக்கட்டும், அந்த லோன்ஸா இருக்கட்டும், அதுல வந்து காமிக்கும். இன்ஆக்டிவ்ல இருக்குது அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க கட்டி முடிச்ச இஎம்ஐ லோன்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவ்ல வந்து காமிக்கும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க மேல வந்து ஆன் டைம் பேமெண்ட் சொல்லிட்டு இப்போ 66 வந்து காமிக்குது. இது எதுக்காக காமிக்குது அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா வந்து பேமெண்ட் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து காமிக்கும். நீங்க வந்து டிலே பண்ணி கட்டியிருந்தீங்க அப்படின்னா டிலேடு பேமெண்ட் சொல்லிட்டு அதுல வந்து காமிக்கும். ஓகே, நீங்க வந்து இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து எந்தெந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கரெக்டா கட்டிருக்கீங்க, இதெல்லாம் எத்தனை டைம் வந்து நீங்க டிலே பண்ணி கட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாருங்க நெக்ஸ்ட் கிரெடிட் ஏஜ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ கிரெடிட் ஏஜ் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். கிரெடிட் ஏஜ் அப்படின்றது இப்போ வந்து அந்த லோனா இருக்கட்டும், இஎம்ஐயா இருக்கட்டும், இது வரைக்கும் நீங்க எத்தனை மாசம் கட்டியிருக்கீங்க, எத்தனை வருஷம் கட்டியிருக்கீங்க அது சொல்லிட்டு அந்த ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இன்ஆக்டிவ்ல இருக்கிறது கூட நீங்க ஃபினிஷ் பண்ணது கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். எத்தனை மாசம் கட்டியிருக்கீங்க, எத்தனை வருஷம் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆக்டிவ்ல இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் இப்போ நீங்க இத்தனை மாசம் தான் கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கட்ட வேண்டியது வந்து இருக்கும். ஓகே, இப்போ என்னுடைய ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய லோன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2 வருஷம் 6 மாசம் வந்து கட்டியிருக்கேன். அது வந்து தெளிவா காமிக்குது. இன்னும் மீதி கட்ட வேண்டியது இருக்கு. ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கிரெடிட் என்கொயரிஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஜீரோல இருக்கு. கிரெடிட் என்கொயரிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காமிக்கும். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் எத்தனைன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல மொத்தமா 2 லோன்ஸ் 10 அதர் கிரெடிட் மிக்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஆக்டிவ்ல இருக்கிறது, இன்ஆக்டிவ்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். இதுல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். இப்போ இந்த பேஜ் விட்டு பேக் வந்த பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க ஹவ் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கோர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஹவ் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கோர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எதுனா நீங்க வந்து கம்மியா வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்துட்ட பிறகு எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து நீங்க கரெக்டா வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரியா பேமெண்ட்ஸ் எல்லாமே கட்டிருங்க. இஎம்ஐ பேமெண்ட்ஸ், லோன் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கட்டிருங்க.